வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐயோட டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்க்க போறோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அப்ளை பண்ணாத நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணிக்காங்க. இப்போ வந்து நம்ம எஸ்ஐயில் வந்து டெஸ்ட் பேட்ச் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நியூவாக. அந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் வந்து பார்க்க. இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, எஸ்ஐ 25 சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து மொத்தம் 54 தேர்வுகள் வந்து கண்டக்ட் பண்றோம். இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனல் வந்து பிடிஎஃப் வடிவில் வந்து கண்டக்ட் பண்றோம். எப்போ வந்து தேர்வு வந்து ஸ்டார்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா 20 வந்து ஏப்ரல் 20 வந்து ஸ்டார்ட் பண்றோம். தேர்வு கட்டணம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து தமிழுக்கும் வந்து நோட்ஸ் கொடுத்துருவோம். ஃபுல்லாக 6 to 12 வரைக்கும் நோட்ஸ், ஒன்லைன் நோட்ஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருவோம், ஜாகிரபியும் கொடுத்துருவோம், பாலிட்டியும் கொடுத்துருவோம், அண்ட் எக்கனாமிக்ஸும் கொடுத்துருவோம். அது இல்லாமல் வந்து சயின்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து உளவியல், சைக்காலஜி, அந்த சைக்காலஜி நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். மொத்தம் வந்து இப்போ தேர்வுகள் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 54 சொல்லியிருந்தோம். அது எப்படின்னு பாருங்க, பொது அறிவு வந்து 33 தேர்வும், உளவியல் வந்து 12 தேர்வும், தமிழும் 12 தேர்வும், திருப்புதல் தேர்வு பார்த்தீங்கன்னா 4, முழு மாதிரி தேர்வுனா ஃபுல் டெஸ்ட். நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதுதான் நம்ம சேனல் நம்பர். இந்த நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். வரலாறுல வந்து 10 கொஸ்டினும், புவியியலில் வந்து 10 கொஸ்டினும், அரசியல் அமைப்புல வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க, பொருளாதாரத்தில் வந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க, அது நடப்பு நிகழ்வு மற்றும் பொது அறிவில் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இயற்பியல் வந்து 10 கொஸ்டினும், வேதியியல் வந்து 5 கொஸ்டினும், உயிரியல்னா பயாலஜியில் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிரும். இன்னும் வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது வந்து தமிழில் வந்து 10 கொஸ்டினும், ஆங்கிலத்தில் வந்து 10 கொஸ்டினும், தருக பகுப்பாய்வில் வந்து 10 கொஸ்டினும், எண் பகுப்பாய்வில் வந்து 10 கொஸ்டினும், அறிவுத்திறனில் வந்து 10 கொஸ்டின், தகவலை கையாளும் திறன் அதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு 60 கொஸ்டின், இப்போ இதில் வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 60 கொஸ்டின் வந்து உளவியல், அதான் சைக்காலஜி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின், 70 மார்க்கு. ஒரு கொஸ்டின் வந்து ½ மார்க் கொடுக்குறாங்க. இது வரைக்குமே எஸ்ஐ சைடில் வந்து இந்த பேட்டர்ன் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ வரலாறுல 12 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜாகிரபியில் வந்து ஒரு 8 கொஸ்டின் கேட்கலாம். அது மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர மேக்ஸிமம் பெரிய மாற்றம் எதுவுமே இருக்காது. தேர்வு ஃபுல்லாகவே வந்து தமிழில் மட்டும் தான் நடைபெறும். தேர்வுகள் வந்து எப்போ நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 6 to 7 அந்த டைமில் தான் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்வுகள் வந்து டெலிகிராம் சேனலில் ப்ரைவேட் சேனல் தான் நடக்கும். நம்ம சேனல் இல்லாமல் ப்ரைவேட் சேனல் அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி குரூப் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டெலிகிராம் சேனல் குரூப்பில் வந்து கொடுத்துருப்போம். அந்த டெலிகிராம் சேனல் குரூப்பில் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 54 தேர்வு நடக்குதுன்னா 54 வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஜெராக்ஸ் பண்ணிக்காங்க. ஜெராக்ஸ் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணக்குள்ள அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்வு கட்டணம் பாருங்க, பிடிஎஃப் மட்டும் அந்த பிடிஎஃப் வந்து 54 இருக்குல்ல, அதுக்கு மட்டும் 250 வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த பிடிஎஃப் ப்ளஸ் வந்து நோட்ஸ் வந்து தேவைப்பட்டு நினச்சிங்கன்னா 500 பே பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் நோட்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா 500 பே பண்ணிட்டு நாம் வந்து எஸ்ஐக்காக வந்து நோட்ஸ் வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வருது. டெஸ்ட் பேட்ச்னால் வந்து உங்களுக்கு 500 வந்து நோட்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்துடுது. நீங்கள் தனியாக வந்து நோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 700 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் மட்டும்தான் வந்து 500 வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை எனக்கு நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 250 வந்து பே பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேர், மாவட்டம், டெஸ்ட் பேட்சோட நேமு, டெஸ்ட் பேட்சோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ 25. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து கீழே இருக்க நம்ம சேனல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அட்மின் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிபே வந்து ஒர்க் ஆகலைன்னா வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து படித்து பார்த்துக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ண லாஸ்ட் நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/4 தான். ஏப்ரல் வந்து 24 தான். அதுக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ண பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ வந்து டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம். எப்படின்னா மேக்ஸிமம் வந்து
6th வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த பேஸில் கொடுக்கல, லெசன் பேஸில் கொடுக்காம வந்து டாபிக் பேஸில் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்க, தேர்வு 1 ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அளவீட்டியல் வந்து பாருங்கள். அளவீட்டியல் வந்து மொத்தம் 4 லெசன் இருக்குது சயின்ஸில். இந்த அளவீட்டியல் வந்து எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி இந்த சைடில் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து தேர்வு டேட் வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து பாடமும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாடமாக செகண்ட் பாடமாக எத்தனை லெசன் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அது மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பில் வந்து பருவம் 1ல் வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து படிங்க அளவீட்டியல் ஃபஸ்ட்டு 6th. அது 7th வந்து ஃபஸ்ட் லெசன், 8th வந்து ஃபஸ்ட் லெசன், 9th வந்து ஃபஸ்ட் லெசன். இதோட ஷெடியூல் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் வந்து சொல்கிறேன்னா எஸ்ஐயில் வந்து பாஸ் பண்ண வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மட்டுமே வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இப்போ எக்ஸாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் இன்க்ரீஸ் பண்ண வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இது தெரியுதா இல்லையான்ட்டு. அதனால தான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேர்வு 1லேயே வந்து தனிமங்கள் மற்றும் அவற்றின் சேர்மங்கள்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு வந்து 3 லெசன்ஸ் இருக்குது மொத்தம். அது எங்கெங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th வந்து 12வது லெசன், 8th லெசன், 3rd லெசன் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் வந்து நீங்கள் டெமோக்காக வந்து எழுதிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல்லே கொடுப்போம். ப்ரைவேட் சேனல் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுப்போம், நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்வு 2 வந்து சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலை அறிவியல் தான் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அது மொத்தம் இந்த டாபிக்ல இருந்து மொத்தம் வந்து 5 லெசன்ஸ் இருக்குது. அந்த 5 லெசன் எங்கே படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. இல்லை பார்த்துட்டே வந்தால் இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு வந்தால் வீடியோ லென்த் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கும். நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அமிலம் காரம் கொடுத்துருக்கோம். 2 லெசன் தான் இருக்குது. 14வது லெசன், 14வது லெசன் 8th 9th இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது சயின்ஸில். பாருங்க, 4 டெஸ்ட் முடிஞ்சதுமே வந்து ஒரு உளவியல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். சைக்காலஜி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். சைக்காலஜியில் வந்து பாருங்க, உளவியல் வந்து பகுத்தறிவு, ஒத்தத்தன்மை, கணிதத்தில் வந்து எண்ணியல் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தமிழ் வந்து 6ஆம் வகுப்பு. நீங்கள் தமிழுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸ் வந்து நீங்கள் படித்தாவே போதும், வேறு எதுவுமே படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டிஎன்பிசியாக இருந்தால், நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறதா இருந்தால் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் ப்ளஸ் புத்தகம் வந்து சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது எஸ்ஐ சைடு போலீஸ் சைடு படிக்கணும்னா நம்ம மெட்டீரியல் மட்டுமே போதும். அந்த நீங்கள் எஸ்ஐ சைடு படிக்கிறீங்க இருந்தால் நம்ம தமிழ் நோட்ஸ் மட்டுமே போதும். நீங்கள் அதுலேருந்தே வந்து ஈஸியாக வந்து 70% வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது வந்து நீங்கள் எஸ்ஐக்கு வந்து எவ்வளோ எடுத்தால் போதுன்னா 40% எடுத்தாவே நீங்கள் பாஸ். அதனால் வந்து நீங்கள் தமிழ் நோட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது வந்து படித்தாவே போதும். ஏன்னா ஒன்லைன் நோட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருவோம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து சைக்காலஜி மட்டும் 140 கொஷின்ஸ் வந்து கேட்போம். மற்றது எல்லாமே 70 கொஷின் டு மற்ற எல்லா டாப்பிக்குமே வந்து 70 கொஷின் டு 100 கொஷின்ஸ் கேட்போம். சைக்காலஜி மட்டும் வந்து 140 to 160 கொஷின்ஸ் வந்து கேட்போம். நெக்ஸ்ட் தேர்வு 6 பாருங்க, டாபிக் சைஸ்ல கொடுத்துட்டு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இங்க பாருங்க 4 டெஸ்ட் முடிச்சு ஒரு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும். இந்த 10 டெஸ்ட் முடிஞ்சதுமே 9 டெஸ்ட் முடிஞ்சதுமே வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், திருப்புதல் தேர்வு இருக்கும். இந்த திருப்புதல் தேர்வில் வந்து தேர்வு 1லேருந்து தேர்வு 9 வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதோட ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து திருப்புதல் தேர்வு கொடுத்துருப்போம். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஷெடியூல் வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐ கிளாஸஸும் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு வரோம். அதே வந்து சைடில் வந்து பார்த்துட்டே வாங்க.